ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது தலஜித்தோட தரமான திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிற படம் 1998 எஸ்ஏ சூர்யாவோட டேரக்ஷனில் அஜித் நடிச்சு உருவான படம் வாலி. இந்த படத்தில் அஜித் பிகினிங் ஸ்டேஜில் வளர்ந்து வர ஸ்டேஜில் இப்படி ஒரு கதையை கிளிக் பண்ணவே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா டூயல் ரோல், அதில் ஒரு நெகட்டிவ் ரோல், டிஃபரெண்ட் கேரக்டர், தம்பி பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற அண்ணன், இதுதான் கான்செப்ட்டு. இல்லை டிஃப்ரெண்டாக பேசாமல் வில்லத்தனத்தை காட்டியிருப்பார். இதுதான் நம்ம தலையோட முதல் சம்பவம் தமிழ் சினிமாவில். இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இது மாதிரி கேரக்டர் ட்ரெண்ட் செட் பண்ணிவிட்டாங்க. அதுக்கப்புறம் 1999 அமர்கலம், நம்ம சரணோட டேரக்ஷனில் அஜித் நடித்த படம். இந்த படத்தை பொறுத்தவரை என்னென்னா அஜித்தோட முதல் ஆக்ஷன் படம், ஃபுல் ஃபைட் இருக்கிற படம். இதே லெவலில் இருக்கிற மற்ற ஹீரோலாம் ரொமான்டிக் படம், லவ் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தலைமற்றா ஆக்ஷன் படம் நடித்தார். அதுக்கப்புறம் அதே 1999 வந்த படம் முகவரி, விஎஸ் துறையோட டேரக்ஷனில் வந்த படம் முகவரி. இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டராக ஆசைப்படுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிற ஸ்ரீதர்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் 2000 தீனா. இந்த படத்தில் தான் தலைக்கு தலைன்னு பேர் கிடைச்சிச்சு. இந்த படம் ஏஆர் முருகதாஸ் ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் தான் இதுவும் ஃபுல் ஆக்ஷன் படம், தலையோட 25வது படம். அதுக்கப்புறம் சிட்டிசன், சரவண சுப்பையோட படம். இந்த படத்தில் அஜித் டுவெல் ரோல் பண்ணியிருப்பார். யாரும் எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ். மற்றபடி கெட்டப் நிறைய கெட்டப் போட்டுப்பார். இல்லை ஆக்டிங் ஸ்கோப் நல்லா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 2002 வில்லன். இந்த படத்தை கேஎஸ் டேரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக தலைக்கு ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கி கொடுத்த படம். ஃபஸ்ட்டு வாலி. இந்த படத்துலேயே டுவெல் ரோல், இல்லை நார்மலாக பண்ணுவார். அதுக்கப்புறம் விஷுவல் சேலஞ்ச், இந்த ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சுப்பார். இந்த ஆக்டிங்காக ஃபிலிம்பேர் அவார்டு. அதுக்கப்புறம் 2016 வரலாறு. இல்லை அஜித் ட்ரிபிள் ரோல். இந்த படத்தை கேஎஸ் டேரக்ட் பண்ணார். இல்லை ட்ரிபிள் சம்மந்தப்பட்ட ஃபெமினிஸ்டான ஒரு டேடு கேரக்டர் ஒன்று, அது நார்மல் ஒரு அஜித்து. அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ரோலான அஜித்து, ஒரு சைக்கோத்தனமான வில்லத்தனமான கேரக்டர். அதுக்கப்புறம் 2007 பில்லா, விஷ்ணுவர்தன் டேரக்ட் பண்ணுறார். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம ரஜினிகாந்த் நடித்த பில்லாவோட ரீமேக். ஆனால் இந்த படத்தில் ரஜினிகாந்தோட ப்ரெசன்ஸே இருக்காது. அந்த படத்தை கெடுக்காத மாதிரி பண்ணியிருப்பார். வேற ஒரு ஸ்டைலில் அதே கதையில் பண்ணியிருப்பார் நல்லா ஸ்டைலில். இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலை ஃப்ளாப் கொடுத்தாரு, இல்லை கம்பேக் ஆனார், இல்லை ஒரு பேக்னு ஒரு டைலாக் இருக்கும். அதுக்கப்புறம் 2011 ஃபேன் கிளப்ஸை கலகிறாரு. இது படம் இல்லாமல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஃபேன் கிளப்பை யாரும் கலைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2011 மங்காத்தா, 50வது படம். எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு விஷயம். ஃபுல் நெகட்டிவ் ரோல், ஃபுல்லு ஒரு கொடூரமான வில்லனோட கேரக்டர் நடிக்கிறார். இந்த படத்தை வெங்கட் பிரபு டேரக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2019 இந்த படத்தில் விஸ்வாசம் ஒரு படம். இது ரஜினி சார் படத்தோட கிளாஷ் ஆகுது. அப்போ ஓவர்சீஸ் அளவில் பேட்டை முன்னாடி இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டு அளவில் நம்ம விஸ்வாசம் டாப்பில் இருக்குது. இந்த படத்தில் தேவர் மகன் பாண்டியனுக்கு அப்புறம் 27 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ரஜினி சார் படத்தை எந்த படமும் முந்திரல, இந்த படம் முந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2019 நேர்கொண்ட பார்வை. இந்த படம் இதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. இந்தியில் பிங்க்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட ரீமேக்ரா இதை நம்ம ஹெச்வன் டேரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு முன்னாடி படம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிட்டு ஆன அதுக்கப்புறமா எந்த ஹீரோவாக இருந்தாலும் அடுத்து ஒரு பெரிய படம் தான் கொண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிம்பிளாக ஒரு படத்தை கேமியோ மாதிரி எக்ஸ்டெண்டட் கேமியோ நடிச்சிட்டு போகிறார். இந்த படத்தில் அவர் இது மாதிரி படம் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக பண்ணார், நிறைய விஷயம் சமத்துக்காக பண்ணார். அதுக்கப்புறம் 2023 துணிவு. இந்த படம் வலிமைன்னு ஒரு படம் ஒரு ஆவரேஜாக ரிசல்ட் வாங்குது. அடுத்த படத்துலேயே டார்க் லைவில் ஒரு கிரே ஷேடான ஒரு ரோலில் நடிச்சிட்டு போகிறாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை, உங்கள் பிடிச்ச அஜித் சார் படத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர்ஸ். பாய்.